இந்த வீடியோவில் வந்து AZ900ஓட பார்ட் 2 கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்ட் 1ல் 3 மாடியூல்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் 2. பார்ட் 2 என்னதுன்னா இன்ட்ரடக்ஷன் டு கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டிஸ்கிரைப் அசூர் ஆர்கிடெக்சர் அண்ட் சர்வீசஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாடியூல் இருக்குது. ஓகேயா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல் 3 மாடியூல் தான் பார்த்தோம். பட் இதில் வந்து 4 மாடியூல்ஸ் இருக்க போது ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதனால் கண்டினியூ பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி வீடியோஸை ஓரளவுக்கு பேசிக்காக பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நடுவில் இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் வந்து நம்ம என்னென்ன 4 மாடியூல்னால் ஃபஸ்ட் மாடியூல் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் போக போக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மாடியூலை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் மாடியூல் என்னென்னா டிஸ்கிரைப் த கிளவுட் ஆர்கிடெக்சரல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அசூர். இந்த மாடியூலை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 9 யூனிட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன்லேருந்து இந்த தேர்ட் ஒன் கெட் ஸ்டார்டட் வித் அசூர் அக்கௌண்ட்ஸ், இந்த 3 யூனிட்ஸ் மட்டும் இன்றைக்கி நம்ம பார்ப்போம். பிகாஸ் கெட் ஸ்டார்டட் வித் அசூர் அக்கௌண்ட்டில் நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் அசூர்லேயுமே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கனால நமக்கு இதில் 3 யூனிட் மட்டும் கவர் பண்ணலாம். இந்த மாடியூலை பொறுத்த வரைக்கும் எதுனா நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டானது கோர் ஆர்கிடெக்சரல் காம்பனன்ட்ஸ் ஆஃப் அசூர். ஓகே, அந்த அசூரோட கோர் ஆர்கிடெக்சரல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. அதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து 2 கான்செப்ட். என்னென்னா ஃபிசிக்கல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அசூர், ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர். இந்த ஃபிசிக்கல் ஆர்கனைசேஷனுக்குள்ளே என்னென்ன வருதுன்னா டேட்டா சென்டரு, அவைலபிலிட்டி ஜோன்ஸ், ரீஜன்ஸ், இது எல்லாமே வந்து ஃபிசிக்கல் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வருது. அண்ட் தென் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சருக்குள்ளே எதுன்னு வருதுன்னா ரிசோர்ஸ் குரூப்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ், இது எல்லாமே வந்து ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே இது வந்துடும். ஓகேங்களா, இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்னா என்னென்னு பார்த்துருப்போம், அவைலபிலிட்டி ஜோன்ஸ்னா என்னென்னு பார்த்துருப்போம், ரீஜன்ஸ்னா என்னென்னு பார்த்துருப்போம். இது எல்லாமே சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட் குரூப்னு ஓரளவுக்கு பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம். பட் இதில் வந்து ரிசோர்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, என்னென்ன ரிசோர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுதான் அது நம்ம இந்த மாடியூலோட லேர்னிங் ஆப்ஜெக்ட். நம்ம ஆல்ரெடி மேலே பார்த்தது தான் இங்கே கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். நம்ம அதனால யூனிட் 2க்கு டேரெக்டாக மூவ் ஆயிடலாம். யூனிட் 2வை பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் மைக்ரோசாஃப்ட் அசூர். ஓகே, உங்களுக்கு அந்த அசூர் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்? இது வந்து ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம், இது க்ளவுட் சர்வீஸ். கரெக்டாக, இது வந்து நமக்கு பிஸ்னஸ் கொஞ்சம் அட்வான்ஸாக மூவ் பண்ணுறதுக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்துட்டு ஓன் சர்வரை வச்சு அதில் வந்து அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி டேட்டா பேஸ் ஓனாக வச்சு எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஃபயர்வால் வச்சு. இப்போ க்ளவுடு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் தந்துட்டு அதுலேருந்து தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணி ரன் பண்ணணும், அதுக்கு மட்டும்தான் க்ளவுடா அப்படின்னா கிடையாது. க்ளவுடு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு கொடுத்து, இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாமே வந்துட்டு எல்லா கம்பெனியும் வந்துட்டு ஏஐக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. அப்போ வந்துட்டு உங்களுக்கு க்ளவுடு வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஏஐ எம்எல்னு சொல்லிட்டிங்கன்னா ஓகே, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் எது நீங்கள் மூவ் ஆனாலுமே உங்களுக்கு எது கண்டிப்பாக வேணும்னா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் கண்டிப்பாக மூவ் ஆக முடியாது. ஓகே, அது வந்து அசூர் வந்து உங்களுக்கு ரொம்பவே டீப்பாக தருதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷனை வந்து ஈஸியாக எந்த அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணி ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணாலும் சரி, ஈஸியாக பில்ட் பண்ண முடியும், அதை மேனேஜ் பண்ண முடியும், அதை டெப்ளாய் பண்ண முடியும். ஓகே, அது குளோபல் நெட்ஒர்க்கில் நீங்கள் எங்கே வேணாலும் உங்களோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான அனலிட்டிக்ஸ் சப்போர்ட் தராங்க, ஃபியூச்சர் ரிலேட்டட் ஓரியன்டாக உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் தராங்க. ஓகே, அது எல்லாமே தான் இந்த அசூரில் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் டஸ் அசூர் ஆஃபர். நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக நான் சொன்ன மாதிரி தான் ஒரு 3 ஹிட்டர் மாதிரி தந்திருக்காங்க. பிரிங் ஐடியாஸ் டு லைஃப், சீம்லெஸ், யூனிஃபை, இனோவேட் அண்ட் ட்ரஸ்ட். பிரிங் ஐடியாஸ் டு லைஃப்னா மோரோவர் நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் க்ளவுடு வந்துட்டு ஜஸ்ட் நார்மல் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம் மட்டும் கிடையாது, அது ஒரு இண்டஸ்ட்ரி லீடிங் ஏஐக்கு உள்ள இண்டஸ்ட்ரி லீடிங் நிறைய சர்வீசஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து சீம்லெஸ்லி யூனிஃபைங்கிறது வந்துட்டு இதில் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இல்லை டேட்டாவாக இருக்கட்டும், அனலிட்டிக்ஸாக இருக்கட்டும், சொல்யூஷன்ஸாக இருக்கட்டும், நிறையவே வந்து அவங்க இன்டெகிரேட்டட் பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் தென் வந்து இனோவேட் அண்ட் ட்ரஸ்ட். ஓகே, செக்யூரிட்டியை பற்றியோ இல்லை ரெஸ்பான்சிபிலிட்டி பற்றியோ நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க க்ளவுடை பொறுத்த வரைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட் கேன் ஐ டூ வித் அசூர். ஓகே, இந்த இதில் என்ன சிம்பிளாக சொல்கிறாங்கன்னா ஓகே அசூர் வந்து நிறைய சர்வீசஸ் தராங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே தான், ஏஐயில் நிறையா
ப்ரொவைட் பண்ணுறாங்க, இன்டெலிஜென்ட் பாட் அண்ட் மிக்சட் ரியாலிட்டி எல்லாமே தராங்கப்பா. ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் ஆனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே எடுத்து வைக்கணும்? இப்போ நீங்கள் ஒரு க்ளவுடுக்கு மூவ் பண்ணுறீங்க, அது நீங்கள் ஒரு கம்பெனியாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு செல்ஃப் லேர்னராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நீங்களே அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணி தரவங்களா இருக்கலாம். ஓகே, யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே, பட் ஆனால் நீங்கள் வந்து எப்போ வந்து நீங்கள் அசூரை வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறீங்கன்னா, உங்களோட அந்த ஆன் பெர்மிசஸ்ல இருந்து நீங்கள் ஓனாக ஒரு சர்வர் மெயின்டைன் பண்ணி அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ணியோ, இல்லை ஒரு சின்ன சின்ன க்ளவுட் என்வரான்மெண்ட் வச்சோ நீங்கள் வந்து ஜஸ்ட் ஹோஸ்டிங்காக யூஸ் பண்ணுறீங்கல்ல, அதை வந்து க்ளவுடுக்கு மூவ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக. ஓகே, ஒரு விர்ச்சுவல் மிஷின் வாங்கி அதில் வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்ணி டேட்டா பேஸ் அதுக்குள்ளே கொண்டு போய் நீங்கள் விஎம்மில் ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஓகே, அதுதான் வந்துட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சொல்கிறாங்க. பட் அவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை, அது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்தடுத்த லேர்னிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போவீங்க. ஆப் சர்வீசஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அப்புறம் டேட்டா பேஸ் எப்படி சொல்லணும், ஸ்டோரேஜ் எப்படி யூஸ் பண்ணணும்னு நீங்கள் ஒன்று ஒன்றா ரிசோர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதுக்கான செக்யூரிட்டி எப்படி இருக்கும்னு நீங்கள் போக 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 லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட என்வரான்மெண்ட்டே சேஞ்ச் ஆகிற மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணலாம். அதை தான் வந்துட்டு இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? அந்த நம்ம அடுத்தது போயிடலாம், யூனிட் 3 போயிடலாம். யூனிட் 3ல தான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். எப்படி நீங்கள் வந்து என்னென்ன இதை வந்து அசூர் எப்படி க்ரியேட் பண்ணணும், அதில் என்னென்ன உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த அசூர் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஓகே, இதில் வந்து ஒர்க் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும், கண்டிப்பாக நீங்கள் சைன் அப் பண்ணியிருக்கணும். நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு 3 ஆப்ஷன் தராங்க உங்களுக்கு. ஃப்ரீ, ஓகே, ஃப்ரீயாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரீலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் வெர்ஷனும் இருக்குது, ஸ்டூடெண்ட் வெர்ஷனும் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்துட்டு பே ஆஸ் பே கோ. ஓகே, என்னன்னா நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டு, அப்புறம் ஸ்டூடெண்ட் ஃப்ரீ அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறமேட்டு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் ஸ்டூடெண்ட்டுக்கு ஃப்ரீ ஸ்டூடெண்ட் சப்ஸ்கிரிப்ஷனு, அதுக்கப்புறமேட்டு பே ஆஸ் கோ. இந்த மாதிரி மெத்தட்ஸில் தான் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் நார்மலாக வந்துட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் வந்து வெரிஃபை பண்ணி உங்கள் மெயில் ஐடி, உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு ப்ரூஃப் ஏதாச்சும் வாங்கிட்டு அதை வச்சு இது பண்ணிப்பாங்க. இதில் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் என்ன பார்த்தீங்கன்னா, நார்மலான அக்கௌண்ட்டில் ஃப்ரீ அக்கௌண்ட்டில் நீங்கள் உங்களோட கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து இது ஸ்டூடெண்ட் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் ஆனால் அதுக்கும் சில டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது, நான் போக போக சொல்கிறேன். அதுதான் இங்கே வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்குறது அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். அது என்னப்பா எத்தனை வேணாலும் நான் பண்ணியிருக்கலாம்னா அது என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறீங்க, நம்ம இப்படி எடுத்துக்கலாமே, ஒரு கம்பெனி நேம் எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு கூகுள்னு ஒரு கம்பெனி நம்ம இதை எடுத்துக்கலாமே. ஒரு கூகுள் கம்பெனி இருக்குது. அந்த கூகுள் கம்பெனியில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, டெவலப்மெண்ட் இருக்கும், பிஸ்னஸ் இருக்கும், ஓகே, நிறையா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். கரெக்டாக? அப்போ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே நீங்கள் ஒவ்வொரு மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ பிஸ்னஸ் ஓரியன்டாக போகிறவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். டெவலப்மெண்ட் ஓரியன்டாக இருக்கவங்களுக்கு என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் வேணும் அதுக்கேற்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கலாம். ஆனால் இது எல்லாமே எதுக்குள்ளே வருது, இந்த கூகுள் அவங்க ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த அக்கௌண்ட்குள்ளே தான் இந்த செப்பரேஷன்ஸ் எல்லாமே வருது. அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. For example, your company might use a single Azure account for your business and separate subscription for development, marketing and sales department. After you have created an Azure subscription, you can start creating Azure resources within each subscription. Okay. அதுதான் இங்கே டயக்ராமில் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசூர் அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுங்கிறது ஒரு கம்பெனி நேம் வச்சுக்கலாம். இந்த அக்கௌண்ட்டுங்கிறதுக்கு கூகுள்னு வச்சுக்கலாம். இந்த கூகுள் என்ன பண்ணுறாங்கன்னா 2 சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறாங்க. ஓகே, இந்த மொதல் சப்ஸ்கிரிப்ஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா 2 ரிசோர்ஸ் குரூப் ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ரிசோர்ஸை வந்து டெப்ளாய் பண்ணுறாங்க, அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுறதுக்கும். இன்னொரு ரிசோர்ஸை வந்துட்டு எஸ்கியூஎல் வந்து எஸ்கியூஎல் டேட்டா பேஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே நம்ம 2 ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இது ரெண்டுமே 2 ரிசோர்ஸ் என்னென்னா, இது ஆப் சர்வீசஸ்க்குள்ளே வரும், இது வந்துட்டு அசூர் எஸ்கியூஎல்குள்ளே வரும், எம்எஸ் எஸ்கியூஎல்குள்ளே வரும்.
ஓகே, இன்னும் ஸ்டோரேஜ் இருக்குது, அது மாதிரி நிறையா சர்வீசஸ் உங்களுக்கு இருக்குது. அதனால ரிசோர்ஸுங்கிறத நீங்கள் சர்வீசஸாக எடுத்துக்கோங்க. 2 ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணி ஒன்று வந்து நம்ம அப்ளிகேஷன் டெப்ளாய்மெண்ட்டுக்கும், இன்னொன்று எஸ்கியூஎலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் வந்து இது வந்து அனதர் சப்ஸ்கிரிப்ஷனில் வருது. ஒரே அக்கௌண்ட்டு தான், பட் இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளே வருது. இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ளேயும் ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ரிசோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா கான்ஃபிகரேஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. மேபி இந்த அப்ளிகேஷனோட டேட்டாபேஸோட கான்ஃபிகரேஷன்ஸாக இருக்கலாம். ஓகே, கண்டிப்பாக அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஓகே, எல்லாமே வந்துட்டு எக்ஸாம்பிள் நம்ம ஒரு அட்மின் இருப்பாங்க, நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்கவங்கன்னு வச்சுக்கோங்க. டேட்டா பேஸுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தங்க இருப்பாங்க. பட் டெவலப்பர் வந்து அந்த டேட்டா பேஸை என்ன தான் யூஸ் பண்ணாலுமே அந்த டெவலப்பருக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது யாருன்னா அந்த அட்மின் தான் முடிவு பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிகரேஷன் செட்டப் வேணும் கரெக்டாக. அதை இதுக்குள்ளே வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு செப்பரேட் சப்ஸ்கிரிப்ஷன்னு அதுக்கு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு கான்ஃபிகரேஷன் ரெடி பண்ணுறாங்க. இப்படி தான் வந்துட்டு டிசைன் இருக்கும். ஓகே, ஒரு அக்கௌண்ட்டு, சப்ஸ்கிரிப்ஷன், அதுக்கப்புறம் ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன ரிசோர்ஸ்ன்னு நம்ம டிசைட் பண்ணி நம்ம டெப்ளாய் பண்ணிக்கிறோம். ஓகே, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது நம்ம கிரியேட் அண்ட் அசூர் அக்கௌண்ட் போயிடலாம். இதில் என்ன சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஃப்ரீ அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற லிமிட்ஸ் இருக்கும். ஓகே, அவங்க என்னென்னா ஃப்ரீயாக ரிசோர்ஸ் கொடுக்குறாங்களோ நீங்கள் அது வரைக்கும் லிமிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். எதுலாம் ஃப்ரீயாக இருக்குது, எவ்வளோ லிமிட் இருக்குங்கிறத நம்ம ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கும் பே அஸ் கோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை வந்து நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். இப்போதைக்கு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரீக்கு நீங்கள் என்ன தருவாங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கணும். மற்றபடி போனீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஓகே, எங்கன்னா உங்களோட பேமெண்ட் மெத்தடை நீங்கள் பே அஸ் கோக்கு நீங்கள் மாற்றணும். ஓகே, கிரியேட் அண்ட் அசூர் அக்கௌண்ட் ஜஸ்ட் சிம்பிள் தான். உங்களோட மைக்ரோசாஃப்ட் இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் வந்து அசூரை வந்து அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிப்பீங்க. azure.comனு போட்டிங்கன்னா அவங்களோட வெப்சைட் நேவிகேட் ஆகும். ஜஸ்ட் வந்து உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து சைன்அப் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், அவங்க என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்னுட்டு. இதை வந்து 2 விதமாக வாங்கலாம். நீங்கள் டைரெக்டாக வந்து மைக்ரோசாஃப்டோட அவங்க பார்ட்னர்ஸ்லையும் அவங்களோட இதுலேயும் வாங்கலாம், வெப்சைட்லேயுமே. இன்னொன்று வந்து க்ளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர் பார்ட்னர் ஆஃபர் ரேஞ்ச் ஆஃப் கம்ப்ளீட் மேனேஜ்டு க்ளவுட் சொல்யூஷன் ஃபார் அசூர். இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மைக்ரோசாஃப்ட்டை நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கிறது ஒன்று. ஓகே, இன்னொன்று வந்துட்டு யாருன்னா இந்த க்ளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடர் யார் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இவங்கன்னா யார் சர்வீஸ் பேஸ்டு கம்பெனிஸ். ஓகே, இப்போ அவங்கள்ட்ட கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அப்போ கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, டேரெக்டாக போய் மைக்ரோசாஃப்ட்டை வாங்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களோட க்ளவுட் சொல்யூஷன் ப்ரொவைடராக இருக்காங்கல்ல, டிசிஎஸ், விப்ரோ, இன்ஃபோசிஸ், இவங்கள்ட்ட வந்துட்டு அவங்கள்ட்டே பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. என்னென்ன லைசன்ஸ் வேணுமோ அவங்கள்ட்டே பர்ச்சேஸ் பண்ணி அவங்கள்ட்ட வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க டெவலப்பர்ஸை வச்சு யூஸ் பண்ணிப்பாங்க. தனித்தனியாக வந்துட்டு ஒவ்வொன்றுக்கும் கஸ்டமர் வந்து வெளியில் போகணுன்னு அவசியம் கிடையாது. A to Z வந்துட்டு அந்த இன்ஃபோசிஸா, டிசிஎஸ்ஸா இல்லை என்ன கம்பெனியோ அந்த கம்பெனியை வந்து மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த கம்பெனியில் இல்லை, நான் வந்து டேரெக்டாக மைக்ரோசாஃப்ட்டே நான் வந்துட்டு எனக்கு என்ன வேணுமோ நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறனாலும் நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 விதத்துலேயே நம்ம அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி அசூரில் ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்னு இருக்கே, அது என்ன ஃப்ரீ அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்கிறாங்க. என்னென்னா, ஃப்ரீ ஆக்சஸ் டு பாப்புலர் அசூர் ப்ராடக்ட் ஃபார் 12 months. இது வந்து ஃப்ரீ ஆக்சஸ்ங்கிறது எவ்வளோ நாளைக்கு இருக்கும், 12 monthsக்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இப்போ சைன் அப் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு 12 monthsக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த அசூர் ப்ராடக்ட்ஸ் வந்து 12 monthsக்கு உங்களுக்கு ஆக்சஸபிளாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் தராங்க. ஓகே, நீங்கள் வந்து சில கேமிங் அப்ளிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் தருவாங்க. அந்த கிரெடிட்டை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டாக பெட் பண்ணுற அந்த அப்ளிகேஷன்லாம் இருக்கும். அது மாதிரி இவங்க வந்துட்டு இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்து $200 அந்த ஒரு 15,500 இந்தியன் இதில் வந்து கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் வந்துட்டு அந்த 15,500 வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அது எந்த அப்ளிகேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஹை எண்டு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். நீங்கள் 30 daysக்கு நீங்கள் எப்படினாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ VMware வாங்குறீங்க, ஒரு ஹைடெக்கான VMware வாங்குறீங்க. அதுக்கு வந்துட்டு இவ்வளோ ஆஸுக்கு இவ்வளோ ருபீஸ்ன்னு ப்ரைஸ் இருக்குன்னா அந்த ப்ரைஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆயிரும், டிஸ்கனெக்ட் ஆயிரும். நீங்கள் வந்து பே பண்ணி அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் கான்செப்ட். அப்புறம் ஆக்சஸ் டு மோர் தென் 25 ப்ராடக்ட் தட் ஆர் ஆல்வேஸ் ஃப்ரீ.
இப்போ இங்கே வந்து பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 monthsல வந்துட்டு ஃப்ரீ நம்ம பார்த்தோம். இது சில ப்ராடக்ட்ஸ் வந்து தருவாங்க, மேபி எல்லா ப்ராடக்ட்டுமே கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு லிமிட்டேஜ் இருக்குது. அதை நம்ம செப்பரேட் வீடியோவில் என்னென்ன இருக்குது, அது என்ன லிமிட்டுங்கிறத நம்ம தனியாக வீடியோவில் பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா access to more than 25 ப்ராடக்ட்டுங்கிறது என்னன்னா ஆல்வேஸ் ஃப்ரீ. ஓகே, நீங்கள் வந்து அதுக்கு 12 monthsக்குள்ளே அது வராது. இந்த 25 ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் வந்து உங்களோட லைஃப் டைமில் நீங்கள் எப்போ வேணாலுமே அதுக்குமே ஒரு லிமிட் வச்சுருப்பாங்க. அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் இந்த 25 ப்ராடக்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இது மூணுமே வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்குள்ளே வருது. இது எதுக்குன்னா வந்துட்டு நீங்கள் வந்து சப்போஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அசூருங்கிற கான்செப்டுக்குள்ளே அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ரீ அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ஃபஸ்ட் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து என்னென்ன தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஃபோன் நம்பரு, கிரெடிட் கார்டு, அப்புறமேட்டு மைக்ரோசாஃப்ட் இல்லைனா கிட்டப் அக்கௌண்ட், ரெண்டில் ஏதோ ஒரு அக்கௌண்ட் நமக்கு வேணும். ஓகே, கண்டிப்பாக கிரெடிட் கார்டு கொடுக்கணும். இது எதுக்காக அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு ஐடி வெரிஃபிகேஷனுக்காக நம்ம சொல்கிறாங்க. இதில் வந்து எந்த ஒரு பேமெண்ட்டும் உங்களுக்கு டிடெக்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் வந்து நீங்கள் வந்து பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் அப்கிரேட் பண்ணாத வரைக்கும். சப்போஸ் பெய்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அது வேறு கான்செப்ட். பெய்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆக போகுது. அது நம்ம ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதை நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம் அதை பற்றியும். ஆனால் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டில் தான் இருக்கீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, பட் ஆனால் பெய்டுக்குள்ளே போகிறீங்கிற போது அதை கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ரிசோர்ஸை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி டெலீட் பண்ணாமல் அதை ரன்னிங்லேயே விட்டுட்டீங்கன்னா உங்கள் கிரெடிட் கார்டு நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்கல்ல, கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகும். அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது கண்டிப்பாக நீங்கள் அந்த பெய்டு வெர்ஷனுக்குள்ளே போனால் தான். ஓகே, அது கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கேட்கும். ஃப்ரீ உள்ள போகிறீங்களா, இல்லை ஸ்டூடெண்ட் வெர்ஷன் ஃப்ரீயா, இல்லை வந்துட்டு பெய்டு வெர்ஷனான்ட்டு. இந்த மூணில் பெய்டு நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ராப்ளம். அது வரைக்கும் இந்த கிரெடிட் கார்ட்லேருந்து எந்த அமௌண்ட்டும் அவங்க டிடெக்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அசூரோட ஃப்ரீ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் சேம் எக்ஸாக்டாக மேலே நம்ம பார்த்ததே தான். அவங்களுக்கும் இதே தான், 12 months தான் ஃப்ரீ ஆக்சஸ் இருக்கும். அவங்களுக்கு சர்டைன் அசூர் சர்வீசஸ் தான் ஃப்ரீ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் டு பாப்புலர் அசூர் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. பட் ஆனால் இங்கே வந்து இவங்களுக்கு சர்டைன் அசூர் சர்வீசஸ் தான் ஃப்ரீ, சிலது மட்டும்தான் ஃப்ரீ இருக்குது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து ஆட் பண்ண தேவை கிடையாது. ஓகேங்களா, ஆனால் வந்து இந்த கிரெடிட் லிமிட் இருக்குல்ல, நமக்கு ஒரு கிரெடிட் தராங்கல்ல, ஒரு $200 வந்து தராங்கல்ல டிஃபால்ட்டாக அந்த பெய்டு வெர்ஷன்ஸை நம்ம வந்து சாம்பிள் ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்காக. இவங்களுக்கு வந்துட்டு அங்கே வந்து 30 days, பட் இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 12 monthsமே அது அந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கிரெடிட் லிமிட்டை இவங்க 30 days தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே வந்து நம்ம $200 பார்த்தோம்ல, இங்கே வந்து ஜஸ்ட் $100 தான். அது இந்த லைனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 100 கிரெடிட் அண்ட் ஃப்ரீ டெவலப்பர் டூல்ஸ் ஆல்சோ இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதே மாதிரி அதான் இங்கே ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃப்ரீ ஆக்சஸ் டு சர்டைன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் டூலும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ ஸ்டூடெண்ட் அக்கௌண்ட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட ஐடி கார்டு ஏதாச்சும் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், டேட் ஆஃப் பர்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டான்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. அது மட்டும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்ஸ் வந்து அவங்க செக் பண்ணிட்டாங்கன்னா அப்ரூவ் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்துட்டு நம்ம இந்த லைன் ரொம்பவே இம்பார்ட்டண்டான லைனு. இப்போ பார்த்தீங்கன்னா இது 3rd யூனிட். 4th யூனிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸசைஸ் இருக்குது, எக்ஸ்ப்ளோர் இன்ட்ராக்டிங் வித் அசூர். இது வந்து ரியல் டைமாக நம்ம ஒர்க் பண்ணி பார்க்க போகிறோம் அசூரில். சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸசைஸ் வருது இல்லை, இப்போ AZ 900 இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த சர்டிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும். இப்போ இந்த சர்டிஃபிகேஷனில் கம்மி எக்ஸசைஸ் இருக்கும். பட் அதுக்கு போக போக வந்து நிறைய சர்டிஃபிகேஷன்ஸில் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும், எக்ஸசைஸ் நிறைய தருவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் பண்ணணும்னா அவங்க எதுவுமே ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அசூர் சைட்ல இருந்து எந்த ஒரு என்வரான்மெண்ட்டும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தான் உங்களோட மெயில் ஐடி அண்ட் கிரெடிட் கார்டு டீட்டெயிலை ஆட் பண்ணி உங்கள் அசூர் அக்கௌண்ட்டை ரெடியாக வச்சுருக்கணும். ஓகே, அந்த அக்கௌண்ட்டில் தான் வந்துட்டு நீங்கள் எல்லா எக்ஸசைஸுமே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. Most of the exercise in the introduction to Azure learning paths and modules are bring your own subscription, BYOS. அது மீனிங்னா bring your own subscription. உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் கொண்டு வரணும். அது வந்து ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை பெய்டு சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரீயாக இருக்கலாம். ஓகே, என்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் வேணாலும் இருக்கலாம், ஆனால் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் தான் நீங்கள் கொண்டு வரணும். ஓகே, அண்ட் தென் வந்து இந்த லாஸ்ட் பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டண்டாக வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டானது.
Each exercise has a cleanup step at the end. It is important to complete the cleanup step in order to avoid unanticipated Azure cost. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, நீங்க ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்க. ஒரு எக்ஸசைஸ் வருது. ஆப் சர்வீசஸ்க்கு நான் என்னோட அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்றதுக்கு நான் ஆப் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. நான் கிரியேட் பண்ணி என்னோட அப்ளிகேஷன், சின்ன அப்ளிகேஷன் நான் ஹோஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு சிஸ்டம் ஆஃப் பண்ணிட்டு நான் போயிடக்கூடாது. அந்த எக்ஸசைஸ் முடிஞ்சோடனே நான் போய் மறக்காம அந்த ரிசோர்ஸை டெலீட் பண்ணிடணும். ஓகே, டெலீட் பண்ண மறந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கான காஸ்ட் இப்போ ரன் ஆகிட்டே இருக்கும் போது என்னன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி ஃப்ரீ கிரெடிட்க்கு ஒரு அமௌண்ட் தந்திருக்காங்களா, ஒரு 200 கிரெடிட், நார்மலுக்கு 200, ஸ்டூடெண்ட்னா 100ன்னு தந்திருக்காங்களா, அது வரைக்கும் டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும் அமௌண்ட். அதுக்கப்புறம் போகும்போது அது சப்போஸ் காஸ்ட் இதுக்குள்ள வருது, ஃப்ரீ ஆக்சஸ்க்குள்ள வரல, எதுலேயுமே ஃப்ரீ இதுக்குள்ளேயே வரலன்னா உங்களுக்கு அதுக்கு காஸ்ட்ல மூவ் ஆன் ஆயிடும். ஓகே, அது மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. மேபி அது ஃப்ரீ அக்கௌண்ட்டா இருந்துச்சுன்னா தெரியல, பெய்டா இருந்தால் கண்டிப்பாக அமௌண்ட் டிடெக்ட் ஆகும். பட் ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு நம்ம அடுத்தடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு அதை என்னன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். மேபி உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருந்தா நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. ஓகே, பட் இதுல இருந்து வெளியில வரும்போது உங்களுக்கு அது தேவையில்லை, அது நான் சும்மா ட்ரையலுக்கு தான் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா அதை மறக்காம அதை டெலீட் பண்ணிட்டு வந்துடணும். அதுதான் இந்த லாஸ்ட் லைன்ல சொல்றாங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த 3 யூனிட்ல பார்த்ததுல மைக்ரோசாஃப்ட் அசூர் ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் நம்ம ஒரு பார்ட் 1 நம்ம முடிச்சுட்டு வந்திருக்கோம். அதனால அதுல பெருசா சொல்றதுக்கு இல்லை. அண்ட் தென் இந்த அசூர் அக்கௌண்ட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும், அது என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, ஓகே நம்ம எப்படி என்ன குரூப்ஸை கிரியேட் பண்ணலாம் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் கீழே, ஓகே என்னென்ன அக்கௌண்ட்ஸ் இருக்கு, அந்த அக்கௌண்ட்ஸ்க்கு என்னென்ன லிமிட்டேஜ் இருக்கு, எப்படி எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் தென் லாஸ்ட்டாக நம்ம ஒரு எக்ஸசைஸ் ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறோம்னா ஃபைனலாக டெலீட் பண்ணிட்டு தான் வரணும். உங்களோட அசூர் சப்ஸ்கிரிப்ஷனை தான் நீங்கள் கொண்டு போகணும். அவங்க எந்த ஒரு இதுவும் பிளாட்ஃபார்மும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு இருக்கணும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் இன்ட்ராக்டிங் வித் அசூர். ஓகே, இதில் என்னென்ன கமெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க நான் என்னன்னு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். Thanks.